திரு பிரியன் எப்படி பார்க்குறீங்க பெண்கள் பாதுகாப்பு விஷயங்களை? கவலைக்குரிய விஷயம்தான். அதாவது அதிமுக, பாஜக அந்த கூட்டணி சொல்கிற விஷயங்கள் கவலைக்குரிய விஷயங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வரிசையாக விளாத்திக்குளம், நாமக்கல், மதுராந்தகம்னு ஒரு பட்டியல் போடுறது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அதில் எக்ஸப்ட் இது தவிர விளாத்திக்குளம் தவிர மற்ற இடத்துலலாம் பிடிச்சிருக்காங்க, குற்றவாளிகளை பிடிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம லெனின் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் சோஷியலான ப்ராப்ளமும் கூட இது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா வந்து அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. ஆண்களுடைய பார்வை, பெண்களை பற்றின பார்வை, அந்த சமத்துவம், இந்த விஷயங்கள் நிறையா எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு சொசைட்டியில். ஸோ அதனால் வந்து ஒரு க்ரோயிங் சொசைட்டியில் வளர்கிற சமூகத்தில் வந்து குற்றங்கள் நடக்கிறத வந்து தடுக்க முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு வந்து அந்த குற்றம் நடந்த பிறகாவது தீர்வு காண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ கிண்டி அந்த காலேஜ் விஷயத்தில், அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் 5 மாதத்தில் தண்டனை கொடுத்துட்டாங்க. கோயம்புத்தூர் விஷயத்தில் 3 மாதத்துலேயே அந்த இவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஃபாலோ அப் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம அப்போது இவங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் இவங்க வந்து நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்ததே கூட சொல்லலாம். நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் சுவாத்தின்னு ஒரு பொண்ணை கொலை பண்ணாங்க 2016. பட்டப்பகலில் நடந்த கொலை அது. அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் நடந்தது, சென்னையில் 2 இன்சிடென்ட் நடந்தது, விழுப்புரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. விழுப்புரம் இன்சிடென்ட் ஏடிஎம் கார்ட்டில் இன்வால்வ் ஆனாங்க. இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் அப்போ இருந்த கட்சிகள், திமுக வந்து அதை அரசியல் ரீதியாக இப்போ இவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி அவங்களும் பேசினதை நம்ம பார்த்தோம். பொள்ளாச்சி கேஸில் வந்து புகார் கொடுத்த 12வது நாள் தான் கேஸை ரிஜிஸ்டர் பண்ணாங்க. 12வது நாள் தான் கேஸை ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன நடவடிக்கை, என்ன தொடர் நடவடிக்கை தான் நம்ம பார்க்கணும். இந்த குற்றங்கள் நடக்காத பார்த்துக்கணுன்றது ஒரு விஷயம்தான். அது வந்து அரசாங்கம் வந்து ஒரு கெடுபடியான ஒரு சட்டம் ஒழுங்குன்றதே வந்து எந்த ஃப்ரேம்குள்ளே அடக்குவீங்க? இப்போ தூத்துக்குடி ஸ்டெர்லைட் காரணம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போராட்டத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியல, வயலன்ஸாக போயிடுது. ஆக்சுவலாக பரமக்குடியில் 2012 நடந்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, 6 பேர் இறந்து போனாங்க துப்பாக்கி சூட்டில். அதெல்லாம் எந்த ஆட்சியில் நடந்தது? அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. தனிநபர்கள் கொலை, கற்பழிப்பு போன்ற விஷயங்களை நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்குள்ளே கொண்டு முடியுமான்றது ஒரு போராட்டம் நடந்து வச்சுக்கோங்களேன். அது கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லை வேற ஏதோ ஒரு ஊர்வலம் நடக்குது, அதில் ஒரு வன்முறை நடக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்குள்ளே அது வரும். இந்த மாதிரி தனிநபர்கள் கொலை, கொள்ளை, இந்த மாதிரி இப்போ ஒரு தனிநபர் பண்ணுற விஷயங்கள்லாம் நீங்கள் சட்டம் ஒழுங்குக்குள்ளே கொண்டுறது வந்து அரசியல் ரீதியாக சரியாக இருக்கலாம். இவங்களும் அரசியல் பண்ணலாம், அவங்களும் அரசியல் பண்ண, 2 பேரும் அரசியல் பண்ணலாம். ஆனால் என்னுடைய பார்வை என்னென்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற பெண்களில் 64% வேலைக்கு போகிறாங்க. 64% பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை சார், சமீபத்தில் ஒரு டேட்டாவில் 111 நகரங்களில் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்கனைசேஷன். அதில் வந்து 300 கம்பெனிகளுக்கு மேலே வேலை செய்கிற பெண்களை என்கொயரி பண்ணதில் சென்னை இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் விமன் ஒர்க்கிங் போட்டிருக்காங்க. சென்னை இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் த விமன் டு ஒர்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. விமன் ஒர்க் பண்ணுறதுக்கு சென்னை சிறந்த இடம்னு போட்டிருக்காங்க. அதுவும் 1 மில்லியன் மக்கள் தொகைக்கு மேலே கொண்ட நகரங்கள் இருக்கு. 1 மில்லியன் 10 லட்சம் மக்களுக்கு மேலே உள்ள தொகையில் சென்னை பெஸ்ட் பிளேஸ்ன்னு போடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடம் அது மாதிரி இருக்குது, தமிழ்நாட்டிலையும் நிறைய இடம் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் நம்ம அலட்சியப்படுத்த முடியாது. எல்லாத்தையும் திரும்ப திரும்ப அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகிடுச்சு, எங்கே பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது, மதுபானம் கிடைக்குது, ரொம்ப எளிமையாக கிடைக்கிறதுனால குற்றங்கள் அதிகரிக்குது, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஆளுமை தன்மை இல்லை, அதை ஏன் வந்து யாரும் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்களே, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் வந்து கம்பேரிட்டிவ்லி அந்த ரிஜிஸ்டர் பண்ண கேஸ் எடுத்து பாருங்க. போதை மருந்து எவ்வளோ கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணு. சொத்துக்கள்லாம் அசராக்கருக்கு இருந்தபோது மதுரையில் சொத்துக்கள்லாம் கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டார் சார். அவர் போதை மருந்து விற்றவங்க சொத்தெல்லாம் பிடிச்சிட்டாரு. அவர் ரொம்ப சீரியஸான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காரு. அசராக்கர் இருந்தபோது சவுத்துலலாம் எல்லா இடத்துலையும் எடுக்கிறாங்க. நீங்கள் நம்பர் ஆஃப் கேசஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். 16, 21, 21, 26 நீங்கள் கேசஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அப்போனா பிடிக்கிற விஷயங்கள் அதிகமாக இருக்குது. நான் சொல்கிறேன், இந்தியாவில் வந்து போதைப் பொருள் நுழைவு மாநிலமே குஜராத் தான். ஒரு வருஷத்துக்கு வந்து அதானியோட ஹார்பரில் இம்போர்ட் ஆகிற ஒரு ட்ரக்ஸ் வந்து கணக்கே கிடையாது. 5 கோடி மதிப்புள்ள ஹீராயின் எங்கே போச்சுன்னு தெரில. இந்தியாவில் பிடிச்ச ஹீராயின் காணா போச்சு. யார் பொறுப்பில் இருந்தது? சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுப்பில் இருந்தது. ஹீராயின் காணா போச்சு சார். இதெல்லாம் வந்து டாக்குமெண்டடாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பத்திரிகையாளர் வந்து இதெல்லாம் அரவிந்த் தாக்ஷன் பண்ணியிருக்கு. அரவிந்த் தாக்ஷன் ஒரு டாக்குமெண்டடாக பண்ணியிருக்காரு. 5 கோடி குஜராத்ல இருக்க அரசு கவனமா இருக்கு. இவர் பேசும்போது அவங்க பக்கத்துல பேசலாமா? இல்ல இப்ப அவங்க குறுக்குல பேசலாமா? ஜாஃபர் சாதிக் யாரு? திமுக ஆளு தானே. பிடிச்சது எங்க? விவசாய சங்க தலைவருங்க. அவரே கஞ்சா பொடியை 100 ஏக்கர்ல கஞ்சா போட்டிருக்காரு.
ஏக்கர்ல 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்ல சரி இருங்க லெனின் அவர் பேச பல மகளிர் அணி தலைவிகள் என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க லெனின் அவர் முடிக்கட்டும். அவர் முடிக்கட்டும். இந்தியாக்குள்ள இது வருது ஆச்சரியம் கிடையாது சார். ஏன்னா இந்தியா வந்து ட்ரக் ரூட்ல இருக்கு. சவுத் ஏசியாவோட ட்ரக் ரூட்ல இந்தியா இருக்கு. அதோட நுழைவாயிலா குஜராத் இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பிச்சு குஜராத் வழியா வந்து இந்தியா முழுக்க வந்து அது தூத்துக்குடி வழியா வந்து சவுத் ஏசியா போறது, கம்போடியா, பிலிப்பைன்ஸ் அந்த சைடுல போயிட்டு இருக்கு. அந்த ட்ரக் ரூட்ல வந்து இது இந்தியா இருக்கு. அது குஜராத் ஒரு முக்கியமான நுழைவு இடமா இருக்கு. அதுக்கு ஆக்சுவலா அது வந்து நம்ம ஒத்துக்கணும். இதெல்லாம் வந்து மறுக்க கூடாது. இதெல்லாம் வந்து ஃபிகர்ஸ்லாம் இருக்கு. எவ்வளவு அந்த ஏன் தமிழ்நாட்டை பத்தி கேட்ட உடனே குஜராத் போறீங்க, உத்தரப்பிரதேசம் போறீங்க, அங்க இருக்கிறவங்கள கேளுங்க, என்ன ஏன் கேக்குறீங்க, தமிழ்நாட்டை பேசுவோம் அப்படின்னு போதைப் பொருள் எப்படி வருது? தமிழ்நாட்டுல உருவாகிற பொருள் இல்ல. அல்லது ஹெராயின் இங்க உருவாகிற பொருள் இல்ல. சரிங்க, நான் வேற மாதிரி கேக்குறேன். இல்ல திருப்பி ஒரு நிமிஷம் அங்க இருந்து வருதுன்னு வைங்க, தமிழ்நாட்டுக்குள்ள அந்த எல்லைக்குள்ள வர்றதுக்கு யார் காரணமா இருக்க முடியும்? ரயில்ல வருது. அதான் சார், ரயில்ல வந்தா கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. ரயில்ல போலீஸ் என்ன பண்ணுது? பிடிபட்ட கேஸ் எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு சார். அது மீறி வந்துட்டு இருக்கிறது உண்மை. நான் அதெல்லாம் மறுக்கல சார். ஓகே, பிடிபடுறது அது மீறி வந்துட்டு இருக்கு. அதை யூஸ் பண்றாங்க. அது பள்ளி சிறுவர்கள் மத்தியில போயிருக்கு. நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் விஜிலன்ஸ் தேவை, பிடிக்கணும்ன்றதால நான் ஒத்துக்கிறேன். நான் அதுல எந்த விதமான மறுப்பும் நான் சொல்லவே இல்லை. ஆனால் இது மதுக்கடைகளை வந்து திறந்து வைக்கிறதுனால தான் இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமாக நடக்குதுன்னா, இந்த வாட்டி தேர்தல் வாக்குறுதி கொடுங்க, மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லி கொடுங்க. திமுக ஒரு தடவை கொடுத்தாங்க, தோத்து போனாங்க எலெக்ஷனில். நீங்கள் தைரியம் இருந்தால் கொடுத்து பாருங்க, நாங்கள் மதுக்கடைகளை மூடுறோம்னு கொடுத்து பாருங்க. மக்கள் ஏன்னா இது நல்ல விஷயம் தானே, கொடுத்து பாருங்க, மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம மூடினா நல்லது தானே, எதிர்காலத்துக்கு நல்லது தானே. இப்போ மதுவிலக்கு அமுல்ல இருக்கிற மாநிலங்கள்ல குஜராத்திலேயே பாத்தீங்கன்னா, நானே பல கிராமங்கள்ல குஜராத்துக்கு போயிருக்கேன். தாராளமா மது கிடைக்கும், தாராளமா கிடைக்கும். அங்க எதுவும் கிடைக்காத விஷயமே கிடையாது. குஜராத்ல தான் கிடைக்கும். ஆமா, குஜராத்ல கண்டிப்பா கிடைக்கும். எல்லாமே குஜராத் தான். அந்த மாடல் தான் நீங்க சொல்றீங்க ஆக்சுவலா. அங்கதான் அந்த உதாரணம் எடுப்போம். நம்ம அங்கதான் கிடைக்கும் ஆக்சுவலா. குஜராத் மாடல் சொல்லிட்டாங்க போறோம். அப்படிலாம் நான் சொல்ல வரல, நீங்களா சொல்லிக்கிறீங்க. நான் சொல்ல வந்து அதாவது இதெல்லாம் கட்டுப்பாடு பண்ணணும்னா எந்த ஆட்சியாலையும் முடியாது சார். ஈவன் நாளைக்கு வந்து அதிமுக ஆட்சியே வரட்டும் சார். நீங்க 16லேருந்து 21 எடுத்து காமிக்க, பல குற்றங்கள் எடுத்து காமிக்கிட்டா, நான் ஒரு 5-6 குற்றம் தான் உங்களுக்கு சொன்னேன். இதுக்கு மேல இன்னும் குற்றங்கள் எடுத்து காமிக்கிட்டா 16லேருந்து 21 எதுக்குன்னா, எல்லா சொசைட்டி வளர்ந்து வர சொசைட்டியில இந்த குற்றங்கள் சகஜம் சார். அது எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்றீங்கன்னு தான் முக்கியம். அதுக்காக ஒட்டுமொத்தமா பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு முத்திரை குத்துறீங்கல்ல, அதுல கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம், இதுல ஒரு அரசியல் இருக்கு. அது மட்டும் சொல்லிடுறேன். அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சியில வந்து பெண்களுக்கான நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கான இந்த உரிமை தொகை உட்பட பல விஷயங்கள் கொண்டு, புதுமை பெண், அது இது, பஸ்ல இலவசம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பெண்களோட ஓட்டை லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிறையவே திமுக வாங்கினாங்கிறது என்னுடைய கருத்து. அந்த பெண்களை டார்கெட் பண்ணி உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறது மூலமாக ஒருவேளை அரசியல் பண்றாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆக்சுவலா விஜயதாரணி மேடத்தோட கவலையை நம்ம பகிர்ந்துக்கிறோம். ஆனா வந்து பெண்களோட விஷயங்களை பத்தி ஆண்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதனால ஆண்களே இல்லாம ஒரு டிஸ்கஷன் பண்ண முடியாது. ஏன்னா பார்ட் அண்ட் பார்சலா அவங்க இருக்காங்க. இந்த சொசைட்டியோட அந்த பேலன்ஸ் சப்போர்ட்டிங் ஆக்சுவலி அந்த இடத்துல இருக்கும். இன்னொன்னு அது வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா இந்த விஷயங்கள்லாம் அரசியலா மாறும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அதிமுக ஆட்சியில் நடக்கிற விஷயங்கள் சொல்றோம் இல்லையா, திமுக ஆட்சியில் நடக்கிற விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா. ஸோ அரசியலா மாறும்பொழுது தான் அவங்களுக்கு என்ன ஆகுது, நீங்க அதை கோட் பண்ணும்போது நீங்க சப்போர்ட் பண்றீங்களான்ற ஒரு எண்ணத்தை அவங்க வைக்கிறாங்க. ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. அது அரசியலா மாறும்போது ஒரு தரப்பு இப்போ பழைய விஷயங்களை சொல்றதோ, இன்னொரு தரப்பு வந்து இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டை குறை சொல்றதோ சகஜமான ஒரு விஷயம் தான். மொத்தத்தில் ஒழிக்கப்பட வேண்டியது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பாயிண்ட் என்னன்னா வந்து, மத்திய அரசுல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு சார், நர்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, NCBன்னு ஒன்று இருக்கு. ஆல் இண்டியா லெவலில் வெளிநாட்டிலேருந்து என்ன சரக்கு உள்ளே வந்தாலுமே இன்டெலிஜென்ஸ் முதல்ல அவங்களுக்கு தான் வரும். ஏர்போர்ட்டில் அவங்க உட்காந்துருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம் எல்லா ஏர்போர்ட்லையும். அவங்க தான் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸுக்கு தகவல் கொடுக்கணும். ஸோ அவங்க எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க, அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. இது ஜாயிண்ட் எஃபர்ட். இது ரெண்டுமே மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். போலீஸ் ஒழுங்காக இருக்காங்களா, ரெஸ்டோ பார் நடத்துறாங்கன்னு சார் சொன்னார், குழந்தைவேல் சார் சொன்னார். போலீஸ் ரெஸ்டோ பார் மட்டும் நடத்தல, பலவிதமான கிரைம்ஸ்ல போலீஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதிமுக ஆட்சியில டிஜிபி லெவல்ல இருக்கிற 2 போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் பெண்கள் 2 பெண்கள், ஐபிஎஸ் பெண்கள் 2 பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க சார். டிஜிபி லெவல் ஐபிஎஸ் ஆபீசர் முருகன் பேர் சொல்லல, 2 பேர். அது என்ன எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு காவல்துறை, இந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை, அடக்க வேண்டிய காவல்துறை, அந்த அதிகாரிகள் பண்ணாங்கன்னா, அந்த அதிகாரிகள் பண்ண போது அந்த ஆட்சி என்ன பண்ணிட்டு ஆக்சுவலா, இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? நீங்க சாதாரண மனுஷங்கள் பண்றதா நம்ம கேட்கறோம்ல, ஒரு காவல்துறை அதிகாரி பண்றாருல்ல, 2 பேர் இன்னும் உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படல சார். எப்படியோ சட்டத்தின் பிடியில் சந்து பூந்து வெளியில போயிட்டு இருக்காங்கன்றத நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம்
எல்லா அரசுகளுக்கும் இருக்கு, மத்திய அரசு இருக்கு, மாநில அரசு இருக்கு. இப்போ பிரைம் மினிஸ்டர் வராரு, என்டிஏ ஆட்சின்னு சொல்றார், தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சின்றார். அவர் என்டிஏன்ற வார்த்தையை பயன்படுத்தவே தான் நம்ம நார்த் இந்தியா விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறோம். அவர் பேசாமல் அதிமுக ஆட்சின்னு சொல்லியிருந்தா கூட தமிழ்நாட்டு விஷயத்தை கையில் எடுக்கலாம். அவர் என்டிஏ ஆட்சின்னு சொல்லிட்டு போகிறதுனால நார்த் இந்தியாவில் நடக்கிற விஷயத்தை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு.